அடுத்ததா பாத்தீங்கன்னா சில மாதவிடை காலத்துள்ள ஆட்களுக்கு வந்து என்ன செய்யணும் கேட்டா தொடர்ந்தேர்ச்சியான இரத்த போக்கு இருக்கும். அப்படி சில நோய்கள் இருக்கும், சில பெண்களுக்கு நோய் இருக்கும். அது வந்து மாதவிடாய் அல்ல, அது நிரம்பினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதனால என்ன செய்யணும் கேட்டா தொடர்ந்தேர்ச்சியான அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், மாசக்கணக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள பெண்களாக இருந்தா இப்ப அவங்க எப்படி தொழுகிறது, எப்படி நோம்பு நோக்கிறது, இன்னொரு பிரச்சனை வரும். அதுக்கு இஸ்லாத்துல அழகான தீர்ப்பு. என்ன தீர்ப்புண்டா, இது நபிகள் நாயக காலத்துல வந்து ஒரு பெண்மணி வாராங்க. இது புகாரில 228வது இலக்கமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து எனக்கு இந்த இரத்த போக்கு தொடர்ந்தேர்ச்சியா வருகிறது, பல அத்துபர், நான் சுத்தமாக முடியாத நிலைமை ஏற்படுது. அப்ப நான் வந்து ஆதவுசலா, அப்ப வந்து நான் என்ன செய்யறது, தொழுகை விடவா தொலைவா, என்ன செய்யறதுன்னு கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன தெரியுமா, இது வந்து இந்த மாதாளி இருக்கும், இது ஒரு நோய், இது வந்து மாதவிடாய் அல்லது உங்களுக்கு நரம்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இது ஒரு நோயா இருக்கிறது. ஆனா வலைசு பிஹைல், இது வந்து மாதவிடாய் இல்லை சொல்லிப்ப நபிகள் நாயகம் சொல்றான். அப்படி உங்களுக்கு வந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, வளமையா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வந்து வரும் மாதவிடாய், அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க வந்து தொழக்கூடாது. உதாரணத்துக்கு மாசத்துல தொடர்ந்தேர்ச்சியா இரத்த போக்கு வருதுண்டா அவங்களுக்கு தெரியும் 7 நாள் வந்து வராது, 7 நாள் தான் மாதவிடாய் காலம். அப்படி இருக்குமா இருந்தா அந்த 7 நாள் நீங்க என்ன செய்யணும், நீங்க தொழ தேவையில்லை. 7 நாள் தாண்டின பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா தொழுங்க. ஆனா கண்டிஷன் தெரியுமா, தவல்லையே லிக்குள்ளி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க வந்து ஒழு செஞ்சு போகணும். ஒழு முடிகிற காரியங்களுக்கு தானே, ஒழுவு முடிகிற காரியம் ஏற்படாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நாங்க தொடர்ந்தேர்ச்சியா தொழலாம் தானே. உலகருக்கு நீங்க ஒளி செய்றீங்க, மாதிரி ஒளி செய்றீங்க, இஷாக்கு தொலை போறீங்க, உங்களுக்கு ஒழு முறியல, அந்த ஒழுவை கூட இஷா தொழலாம். இப்ப லொஹருக்கு ஒளி செய்றீங்க, ஒழு முறியல, அந்த அசருக்கு தொழலாம், மகரிப் இஷா சுபஹ் தொழலாம். ஒழு முடியாம இருக்கும் காலமெல்லாம் செய்யலாம். 1க்கு 2க்கு போகாம ஒழு முறிக்கிற காரியங்கள் நடைபெறாம இருந்தா நம்ம ஒழு முடியாது, அந்த ஒழுவை கொண்டு திருப்பி தொழலாம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் கேட்டா, இவங்களுக்கு ஒழு வந்து முடியலையோ, இப்ப வந்து அந்த காலம் வந்தா 7 நாளை தாண்டின பிறகு அவங்களுக்கு ரத்த போக்கு வந்துட்டு இவங்க தொழலாம், வந்து கொண்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது தொழலாம். அந்த நோய் தான், நோய் என்ற அடிப்படை இருக்குமான்னு தொழலாம். தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு வக்துக்கும் அவங்களுக்கு ஒழு முறிகிற காரியம் இது நடக்கல. ஆனா அடுத்த வக்து மகரிப்புக்கு வந்து தொழுதுட்டாங்க, இஷாக்கு வந்து ஒழு முறிக்கிற காரியம் நடக்கல, ஆனாலும் கூட ஒளி செய்யணும். அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், அந்த மாதிரி காலத்தில் உள்ளவர்கள் மட்டும் சட்டம் கேட்டா, அவங்க தவல்லையே லிக்குள்ளி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு நீங்க என்ன செய்யணும், ஒளி செய்யணும் எல்லாம் சொல்றான். அப்ப வந்து இதை நம்ம வந்து அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து கடைபிடிக்கணும். இப்ப அடுத்த கேள்வி வரும், சரி தொழுகை சரி, அவன் நோம்பு அந்த மாதிரி உள்ளாக்கள் நோம்பு காலம் வருது, தொடர்ந்தேர்ச்சியான இரத்த போக்குள்ளாக்கள் ஆயிக்கிறாங்க, இவங்களுக்கு 30 நாளும் நோம்பு பிடிக்கிறது இல்லையா, அப்ப அப்படி ஒரு பிரச்சனை வருந்தானே, அவங்களுக்கு என்ன சட்டம், அவ எப்படி புரியுது, அவங்களும் அதே சட்டம் தான். 7 நாள் நீங்க என்ன செய்யும், வளமே அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வரும் என்று, அந்த நாளை வந்து நீங்க என்ன செய்யணும், நோம்பு பிடிக்காம இருங்க, அது மாதவிடாய் நினைச்சிருங்க. மற்ற நாட்களுக்கு இந்த மற்ற நாட்கள் அப்ப வந்து 23 நாள், அப்ப அந்த 23 நாள் என்ன செய்யணும், நோம்பு பிடிங்க, தப்பு கிடையாது. அந்த ஒரு சட்டத்தை வச்சுதான் விளங்குறோம், ஒரு சட்டத்தை வச்சு இன்னொரு சட்டம் விளங்குறது. அப்ப எனவே ரசூலா தொழுகையும் கடமை, நோம்பும் கடமை, தொலை சொல்றாங்க. அப்ப நோம்பு கடமை, நோம்பு பிடிக்கத்தானே சொல்லணும், அப்ப நோம்பு பிடிக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப அதே நேரத்துல வந்து இதை வச்சு வேற சட்டம் வழங்கலாம். சிலாக்களுக்கு வந்து இந்த நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க, நீர்க்கடுப்புண்டா அவங்களுக்கு இந்த ஒன்றுக்கு போறது தொடர்ந்தேர்ச்சியான செஞ்சு போய்கொண்டே இருக்கும். அப்படின்னா சொட்டு சொட்டா என்ன செய்யும், அவங்களுக்கு அது வந்து லீக் ஆகி கொண்டே இருக்கும். அப்படியான நோய் இல்லாக்கள் வயசு போனாக்கள் லீப்பாங்க. சிலாக்கள் வந்து அந்த நீர்க்கடுப்பு வந்தாங்க, அப்படி நிலைமை வந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஆக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை என்னன்னு கேட்டா, அவங்க இந்த சட்டம் தான், இது ஒரு நோய் தான் அவங்களுக்கு. தொடர்ந்தேர்ச்சியா வந்து ஓடி என்ன செய்யறது, அவங்க வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு வக்தும் ஒளி செய்யுங்க. ஒளி செஞ்சது பிறகு தொழுது கொண்டிருக்கிறாங்க, சில நீர் கசிய வாய்ப்பு இருக்கு, கசிஞ்சு போகட்டும், அது தொழுக முடியாது. அசுத்தம் வெளியேறினா வந்து தொழுக முடியும் தான். ஆனா இது நோயா இருக்கிறது, நோயாக இருப்பதனால அவங்களுக்கு அப்படி அசுத்தம் வெளியேறினாலும் நீர் வந்து கசிந்தாலும் அவங்க எந்த ஒரு ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை. இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழங்கின சலுகை. இதனால என்ன செய்யலாம்னு கேட்டா, நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் தொழாமிக்கிறான்.
இல்லைங்க அது முடியல, அது தொடர்ந்தேர்ச்சியாக வந்து கசிஞ்சு கொண்டிருக்கிறது, நான் எப்படி தொழுகிறது, அசுத்தம் தானே, அசுத்தத்தை எப்படி தொழுகிறது, தொழாம இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் வந்து எல்லாத்துக்குமே தீர்வு சொன்ன மார்க்கம். எதுக்கு தான் தீர்வு சொல்லல? நீங்க தீர்வு சொல்லாத ஒண்ணு சொல்லுங்க. தீர்வு சொல்லாத எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிக்கிறது. அப்ப நான் புரியும். அதே மாதிரி சில அந்த காற்று பிரிகிறது, காற்று பிரிய ஒரு நோய் சிலாக்கிறது. அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து அதாவது வாயு, அந்த வாயு வெளியேறி கொண்டு இருக்கும், எப்போ பார்த்தாலும் வாயு வெளியேறி கொண்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு இது மாதிரி ஆட்களுக்கு வந்து தொழுவுற பிரச்சனை. இப்போ தொழுவுற எப்படி பிரச்சனை, தொலை போல வாயு வெளியாகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை அவங்க அதுக்கு மருத்துவம் செய்வாங்க. மருத்துவம் செஞ்சாலும் கூட அது வந்து மருத்துவம் வந்து கேட்காம இருக்கும். அந்த மாதிரி நிலையில் உள்ள ஒரு சட்டம் என்ன, இதான் சட்டம். நம்ம வந்து இந்த ஹதீஸ் வந்து நிறைய சட்டங்களுக்கு ஏற்படுது, தொழுகைக்கு மட்டும் அல்லது. நோம்பு, அது மாதிரி வந்து நீர்க்கடுப்பு வந்தா, அல்லது காட்டு பிரிய பிரச்சனையில வந்து ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுற, தொடர்ந்தேர்ச்சியான வாயு பிரச்சனை இருந்தா, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்துடைய தீர்வு என்ன தெரியுமா? இது வந்து நீங்க வந்து அந்த கணக்கு கவுண்ட் பண்ணுங்க. அப்ப ஆண்களை பொறுத்தவரை கவுண்ட் பண்ண தெரியல, பெண்கள் தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த 7 நாள் வந்து கவுண்ட் பண்ணணும். ஆண்களை பொறுத்தவரை அப்படியா? அவங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து தொடர்ந்தேர்ச்சியா அந்த பின்பற்றி கொண்டே போக வேண்டாம், இந்த தொழுது கொண்டே போக வேண்டியதான், நோம்பிடிச்சு கொண்டே போக வேண்டியதான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், நோம்பிடிக்கிறதுல வந்து பிரச்சனை வராது. தொழுகிற மட்டும் ஆண்களுக்கு பிரச்சனை வரும், நோம்பிடிக்கிறது அந்த பிரச்சனை வராது. அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதுக்கும் இந்த சட்டங்களை வச்சு நிறைய செய்திகளுக்கு வழிகாட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.